ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. சார் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். யூனிட் 8ல் 2வது டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்க்கும்போது விடுதலை போராட்டத்தில் தமிழகத்துடைய பங்கு என்ற டாபிக் தான் பார்த்தா நம்ம கொண்டு போகிறோம். சார் இதில் பார்த்தா டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் இருக்குது. அதை பற்றிக்கான விளக்கணத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல பாருங்கள், முதல் கொஸ்டின் பாருங்கள். தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் பார்த்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு முறை சட்டத்தை 1930 சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி சரிங்களா, அதை பார்த்தீங்கன்னா அது சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. 1930 மசோதாவானது கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆனால் இதுக்கு வெளியிலிருந்து போராட்டம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? பெரியாருடைய ஆதரவாளராக அறியப்படக்கூடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஆணிவேராக இருந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆணிவேராக இருந்தது யார் தான்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரிங்களா? இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அம்மா பார்த்தீங்கன்னா 1883 சரிங்களா. அப்போது சரிங்களா, இந்த மூவலூர் என்ற ஊர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான இது. சரிங்களா? மூவலூர் என்பதில் பிறந்திருப்பாங்க. சார் இந்த அம்மையார் பார்த்தீங்கன்னா திருவாரூருக்கு அருகில் உள்ள சரிங்களா மூவலூர், அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, அந்த இடத்துல பிறகுறாங்க ஒரு இசை வேளாளர் மரபை சார்ந்தவர். இந்த இசை வேளாளர் மரபில் சார்ந்தவர் பெண்மணி என்பவர்கள் அந்த குலத்தில் பிறந்த பெண்மணிகள் அனைவரும் அதாவது கோயில்களுக்கு பார்த்தா இறைப்பணிக்காகவும் கலை நிகழ்ச்சிகளாகவும் அர்ப்பணிக்கப்பட்டிருப்பார்கள். அது பின்காலத்தில் தேவதாசி முறையாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். சரிங்களா? அது இறைப்பணிக்காகவும் கலை விஷயத்துக்காக உள்ள போன பெண்மணிகள் இந்த அங்கே இருக்கக்கூடிய உயர் ஜாதி மக்களால் அந்த பெண்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். அப்போது இந்த தேவதாசி என்ற முறையானது உருவாக்கப்பட்டதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை மீட்க வேண்டும் என்று போராட்டம் பண்ண அந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தான் இவங்க. சில இசை வேளாளர் மரபை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவங்க இசை வேளாளர் மாநாடு என்பது 1925 கூடியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. சரி, 1925 ஒரு மீட்டிங் நடத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான மீட்டிங், இசை வேளாளர் மீட்டிங். ஓகேங்களா? திருவாரூர் நடத்திருப்பாங்க, அது மயிலாடுதுறையில் நடத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் அது. சரி, அதை பற்றி கூட எக்ஸாம்பிளுக்கு இதை நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணி அவர்கள் சுரம்பு என்ற அவங்களுடைய ஆசிரியரையே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தேவதாசி முறையினுடைய கொடுமைகளை பற்றி வீதியாக இல்லமாக சென்று அதை பற்றிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தான். இவர் நினைவை போற்றும் விதமாக அப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் 1989 சில மூவலூர் ராமாமிர்தமும் திருமண நினைவு திட்டம் சரிங்களா, அது மாதிரி பார்த்தா ஒரு ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது திருமண நினைவு திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தும் இல்லாமல் இந்த அம்மையார் பார்த்தீங்கன்னா அதாவது பெரியாருடைய சீர்திருத்தவாதியாக அறியப்படுறதுனால இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இந்த அம்மா கலந்து கொண்டிருப்பாங்க. இதை பற்றி எல்லா விஷயங்களுமே படிச்சுட்டு போங்க, எல்லாமே கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சரிங்களா? நல்லா படிச்சுட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் பெரியார் அவர்கள் 1925 சரிங்களா, பெரியார் அவர்கள் 1925 காங்கிரஸை விட்டு வெளிவரும்போது அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளிவந்த ஒரு பெண் சீர்திருத்தவாதியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். ஓகேங்களா? நல்லா படிச்சுட்டு போனோம். அப்போது ஆணிவேராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தான். சரி, அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். தற்போது நடந்த தாவேகா மாநாடு, அதாவது டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டின் போது கூட கடலூர் அஞ்சலை அம்மாளுடைய அந்த பேனர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அந்த அம்மாள் பார்த்தீங்கன்னா கடலூரை சேர்ந்தவர்கள் தான். கடலூரில் பார்த்தீங்கன்னா முதுநகர் என்ற ஊரை சார்ந்தவர்கள். முதுநகர். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணி என்பவர்கள் முதலாக பொது வாழ்க்கைகள் எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 காந்தியடியினுடைய ஒத்தியாமை இயக்கத்தின் காரணமாக தான் பொது வாழ்க்கைக்கே வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட போராட்டங்கள் சந்திக்கிறாங்க. நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காட்சி போராட்டம் சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் வெள்ளையனை வெளியேறி இயக்கும் போராட்டம், எல்லா போராட்டங்களும் கலந்துகொள்ள ஒரு பெண்மணி தான் அவங்க. அது மட்டும் இல்லாமல் சார் இவங்க நீலன் சிலை அகற்றும் போராட்டம் என்பது நடந்திருக்கும். 1927 நடந்திருக்கும். இந்த நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தனது 9 வயது மகள் அம்மாக்கண் சரிங்களா, அந்த அம்மா பேர் என்னது? அம்மாக்கண் என்ன பண்ண போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க. அதனால அவங்க குடும்ப சிறையில வைத்திருப்பாங்க. அந்த சிறையில் இருக்கும்போது காந்தியடிகள் அவங்க போய் சந்திக்கும் போது அந்த அம்மாக்கண்ணை பார்ப்பாங்க. என்னடா அது 9 வயது பெண்மணியை பார்த்தீங்கன்னா ஒரு சிறையில் வச்சிருக்கான்றதுக்காக காந்தியடிகள் இந்த அம்மாக்கண்ணுவை, அதாவது அம்மாக்கண்ணு யாரும் அஞ்சலி அம்மையாருடைய மகள் அம்மாக்கண்ணுவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூட்டு போயிட்டு அவருடைய குஜராத் ஆசிரமம் வர்த்த ஆசிரமத்தில் கல்வி கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் அந்த அம்மாக்கனுடைய பெயரை லீலாவதி என்று கூட பெயர் மாற்றம் செய்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள், அதாவது காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது
அவரை சந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தடையை மீறி என்ன பண்ணிருப்பாங்க அம்மா பர்தா வேடம் அணிந்து குதிரை ஏறி போய் என்ன பண்ணிருப்பாங்க காந்தியடிகளை சந்திச்சிருப்பார். இந்த காந்தியடிகள் இதை பார்த்த விஷயத்தை பார்க்கும்போது இவன் வந்து தென்னாட்டினுடைய தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நீங்க யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அஞ்சலை அம்மாள் தான் சொல்லணும். கடலூர் அஞ்சலை அம்மாள் தான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். இவருக்கு 1956 பத்மபூஷன் விருதும் கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான விருது 1956 பத்மபூஷன் விருது. நல்லா படிச்சுட்டு போனோம். அவனுடைய மகள் பேர் என்ன, அவங்க என்னென்ன சிறையில் இருந்தால் கூட எக்ஸாம்பிள் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி 4 சிறையில் அவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவர்கள். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல இந்த வைத்தியநாத ஐயர் சரி எங்க சார் கலந்துப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவு போராட்டத்தில் கலந்து கொள்வார். இந்த வைத்தியநாத ஐயர் அவர்கள் இந்த 1939 அதாவது ராஜாஜினுடைய ஆட்சி காலத்தில் ஆலய நுழைவு போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கும். அந்த ஆலய நுழைவு போராட்டம் என்பது ஜூலை மாதம் 8ஆம் தேதி நடந்திருக்கும். அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்திருக்கும். என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவு போராட்ட சட்டம் இழப்பீடு சட்டமானது ஆலய நுழைவு இழப்பீடு சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். அந்த சட்டத்தில் நாடார்கள் தலித்துகள் சரிங்களா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள் செல்லாம் என்ற அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கும். அதன்படி என்ன பண்ணியிருப்பாங்க ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கும். அதில் தலைமை தாங்கியவர் யாரா அந்த வைத்தியநாத ஐயர் அவர்கள் தான். சரிங்களா? நல்லா படிச்சுட்டு போகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது. அடுத்து பாருங்க ருக்குமணி லட்சுமிபதி இவங்க யார் சார் அப்படின்னு பார்த்தா துணை சபாநாயகராக இருந்தாங்க. 1937 to 39 இந்த காலகட்டம் என்பது ராஜாஜியுடைய ஆட்சி காலத்தில் துணை சபாநாயகரும் இருந்திருக்காங்க. ஓகே ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள். சரிங்களா? 2. அடுத்து பாருங்க பிரகாசம் பிரகாசம் அவர்கள் ஆந்திராவினுடைய கேசரி ஆந்திராவின் சிங்கம் என்று அறியப்பட்டவர். அதாவது ஆந்திரா மாநிலம் பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவினுடைய முதல் சிஎமாக வந்து பதவியேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாசம் அவர்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க வரதராஜுலு நாயுடு அவர்கள் மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. அதாவது மேட்சை ஃபாலோ பண்ணும்போது ரிவர்ஸில் பண்ணோம். அப்போ 4, 3, 2, 1 சரிங்களா? ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் வந்து முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் பெண் சபாநாயகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீக்கராக யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மார் தான் இருந்தாங்க. ஏன்னா சுப்பராயனுடைய ஆட்சி என்பது 1926 முதல் 30 அதாவது நீதி கட்சியுடைய நீலாட்சி இதை புரோக்சி ஆட்சின்னு கூட சொல்லுவாங்க அந்த கவர்மெண்ட்டை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை இருக்காது. நீதி கட்சியுடைய ஆதரவில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு இதுவாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க எம்எல்ஏ கூட. 1926 தென்னிந்தியாவினுடைய இந்தியாவினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராகவும் 1929 வந்து பார்த்தா சட்ட மேலவைக்கும் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய டீட்டெயில் படி கொடுக்கும்போது சார் சட்ட மேலவைக்கு தான் அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆனால் அவங்க புக்கில் கொடுத்த டீட்டெயில் படி 1926 என்பது எம்எல்ஏ சில சட்டமன்ற மேலவைக்கு வந்து 29 இந்த காலகட்டத்தில் 1930 என்ன பண்ணியிருப்பாங்க தேவதாசி பில்லே அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். ஓகேங்களா? அப்போ இந்த சுப்பராயனுடைய அமைச்சரவையில் இருந்தது யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான். ருக்குமணி லட்சுமிபதி அவர்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாக அது வாக்களித்து அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்து வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல் சட்டமன்ற எம்எல்ஏன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவ்வளோ சொல்லணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா இந்த ருக்குமணி லட்சுமிபதி தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தலைவருடைய சப்போர்ட் மூலமாக சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் தான் முத்துலட்சுமி ரெட்டி. ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள். சரிங்களா? நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீதி கட்சியுடைய ஆட்சி என்பது 1926 to 30 இருந்தது யாருன்னு கேட்கும்போது முத்துலட்சுமி ரெட்டி தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார். அவர் கல்விக்காக போராடினார். ஆங்கிலேய காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயலாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது யார் சார் சொல்ற வராங்கன்னா ஆர் லீலாவதி தான் சொல்றாங்க. யார் சார் இவங்க? ஆர் லீலாவதி என்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் உடைய முழு பேர் பார்க்கும்போது லீலாவதி ராம சுப்பிரமணியம் சரிங்களா? இவருடைய கணவர் தான் ராமசுந்தரம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் லீலாவதியும் கொடுத்துருக்காங்க. இந்த பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம சுப்பிரமணிக்கும் லீலாவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைத்ததே யாருன்னா பெரியார் அவர்கள் தான் கல்யாணம் பண்ணி வைத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் அவர்கள் 1933 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சிக்கு வந்திருப்பார். திருச்சி காந்தி அவர்கள் சரிங்களா?
காந்தியர்கள் திருச்சி வந்தபோது அவர்களை சந்தித்து கொண்டு விடுதலை மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு நோக்கம் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய சமூக கொடுமைகளையும் பெண்களுக்கு எதிரான சமூக கொடுமைகளையும் நீக்க வேண்டும், சமூக சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய லீலாவதி அம்மையார் அவர்கள் தான். சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இது சொல்லுவாங்க, உருவத் தோற்றம் என்பது எந்த ஒரு தங்க நகைகளையும் அணியாத வந்து பார்த்தா ஒரு பெண்மணியாக இருந்திருப்பாங்க. உப்பு காட்சி போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பார்கள். தனிநபர் சத்தியாகிரகம் 1941 இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும், அதிலையும் அவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அப்போ ஆர் லீலாவதி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஆண்டுகள் சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா, தன்னுடைய கணவன் இறந்த பிறகும் மீண்டும் வந்து சமூக சீர்திருத்தத்துக்காக போராடிய ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய லீலாவதி அவர்கள். சரிங்களா, அடுத்து பாருங்க 6வது கொஸ்டின் பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் இது பண்ணாங்கன்ற மாதிரி கேட்டாங்க. தேவதாசி முறையை பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரா? கரெக்ட் தான், உள்ள கொண்டு வரார். இவர் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர். 1945 மசோதாவை முன்மொழிந்தார். அப்போ இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் யாருன்னா இந்த அம்மா தான். சரிங்களா, இது ரைட்டு, ரெண்டு விஷயமே ரைட் தான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1945 மசோதா கொண்டு வரப்பட்டதா இல்லை, 1930 கொண்டு வரப்பட்டது. ஆனால் 1947 தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய சிஎம்மா இருக்கும் போது அந்த தேவதாசி ஒழிப்பு முறை சட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. சரிங்களா, 47 தான் வந்து அனுமதி சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. அப்போ 1, 2 மட்டும் தான் கரெக்டு. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்க சார் பிறந்திருப்பாங்க? புதுக்கோட்டை மாவட்டம் 1886 பிறந்திருப்பாங்க. தன்னுடைய தங்கை அவர்கள் 1923 ஒரு புற்றுநோய் காரணமாக இருந்த பிறகு சென்னையில் 1949 சென்னையில் 1949 ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தை கூட அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவை இல்லம், சரிங்களா, ரொம்ப முக்கியமானது அவை இல்லம். 1930 அவை இல்லம், சரிங்களா, சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோமலை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்கறான வாய்ப்புகள் இருக்கு, நல்லா படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா, சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. பம்பாயில் இந்து விதவைகளுக்கான சாரதா சதன், அதாவது கற்றல் இல்லம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பம்பாயில், சரிங்களா, இது வந்து 1889 இந்த காலகட்டத்தில், சரிங்களா, பண்டிதர் ராமாபாய் அவர்கள் தான் இது பண்ணியிருப்பாங்க. இந்த பெண்மணி அவர்கள் தான் சமஸ்கிருதத்தில் வந்து முதலில் புலமை பெற்ற ஒரு பெண்மணி. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் 1889 பம்பாய் மீட்டிங் நடக்கும். பம்பாய் செஷன், ஐஎன்சியுடைய செஷன். இந்த ஐஎன்சியுடைய செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பெண்மணிகள் கலந்து கொண்டிருப்பார்கள். அந்த 10 பெண்கள் ஒருத்தர் யாருன்னா பண்டிதர் ராமாபாய் அவர்கள். இவருடைய தூண்டுதலின் பேர் தான் அவர்களும் கலந்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, அப்போ சாரதா சதன் என்பது யாருன்னா பண்டிதர் ராமாபாய் அவர்கள். ஸோ அடுத்து பாருங்க 8வது கொஸ்டின். இந்தியாவினுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இந்தியாவினுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துலட்சுமி. எதுக்காக சார் அவங்க தேர்வு செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் தீர்மானம் தான். பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. முதல்ல 1919 மாண்டேகு சென்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின்படி தான் இங்கு தேர்தலே நடக்குது. சரிங்களா, தேர்தல் நடக்கலாம் முடிவு பண்ணும்போது 1920 எலெக்ஷன் நடக்குது. இங்கே நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வராங்க. நீதி கட்சியினுடைய கோரிக்கை என்பது பெண்களுக்கு என்ன பண்ண வாக்குரிமை கொடுக்கணும், பெண்கள் வந்து எலெக்ஷனும் போட்டி போடணுன்றதுக்காக ஒரு கவுன்சில் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அதன்படி தான் 1921 பெண்களுக்கானது வாக்குரிமையும் கொடுக்கப்படுகிறது, அவர்கள் எலெக்ஷனில் நிற்கலாம்னு சொல்றாங்க. இதான் வந்து முக்கியமான விஷயமே. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது 1951 காலகட்டத்தில் தான், சுதந்திரத்துக்கு பிறகுதான் கொடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் முதலாக 1921 வந்து பெண்களுக்கு வாக்குரிமையானது கொடுக்கப்பட்டது. அவங்க எலெக்ஷன்லையும் போட்டி போடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ காரணம் என்பது என்னது? கவுன்சில் தீர்மானம் தான். சரிங்களா, மாண்டேகு சென்ஸ்போர்ட் தீர்த்ததெல்லாம் கிடையாது. சரிங்களா, அந்த படி ஒரு விஷயம் கவுன்சில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுதான் அவங்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படுகிறது. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின். 1937-40 நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் சார் வருவாங்க? நான் முதலே சொன்னேன், பெரியார் அவர்கள் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பவானா சொன்ன. நிறைய பேர் எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் பெரியார் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறியப்பட்டவர். அவருடைய கூட இருந்தது யாருன்னா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். சரிங்களா, இது வந்து பெரியாருடைய ஆதரவாளர் இவர். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் தான் வந்து கலந்து கொண்டார். சரிங்களா, அடுத்து போலாமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார்? தேவதாசி அமைப்புக்கு தான் அவர் போராடினார். சரிங்களா, பொட்டு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதே. சரிங்களா, பொட்டு கட்டுதல், தேவதாசின்னா சொல்லுவாங்க. பெண் குழந்தைகள் வந்து பொட்டு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோவிலுக்கு நேர்ந்து விடுவது மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு எதிராக தான் அவங்க வந்து ரொம்ப போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் வெளியிருந்து போராட்டம் பண்ணது பெரியாரும் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் இருந்தால் கூட அதை சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவாக கொண்டு வந்தவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து
தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருமானவர் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா திருமதி ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள் தான். ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சார் இவங்க. ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள் இவங்க வந்து ஒரு சென்னையை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் 1929 பாரிஸ் மாநாடு, பாரிஸில் நடந்த பெண்கள் மாநாட்டில் இந்தியாவினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் பாரிஸில். அடுத்து 1933 ஒரு விஷயம் நடக்குது. ராபின்சன் பூங்கால, சரிங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்கால ஒரு மிகப்பெரிய ஒரு தீண்டாமை எதிர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது. ஹரிஜன் சேவா சங்கத்தினுடைய மேம்பாட்டுக்காக நிதியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த அம்மாவும் பார்த்தா தான் அணிந்திருந்த அந்த சங்கிலியை கூட, அது தான் அணிந்திருந்த நகைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அப்போது 1933 இந்த பெண்மணி அவர்கள் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பார்கள். உப்பு சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டிருப்பார்கள். உப்பு சத்தியாகிரகத்தை கலந்து கொண்டதுக்காக இவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ருக்குமணி லட்சுமிபதியா தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருப்பா முதல் பெண் மருத்துவர்? முத்துலட்சுமி ரெட்டி தான். சரிங்களா. சரி, ஓகே. இந்த தர்மம்மாள் பற்றி கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். இந்த தர்மம்மாள் பற்றி கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி நம்ம சில விஷயங்கள் பேசணும். சரிங்களா. இந்த தர்மம்மாள் அவர்கள் யாருடைய? இவரும் பெரியாருடைய ஆதரவாளர் தான். சரிங்களா. பெரியாருடைய ஆதரவாளர். இவருடைய முக்கியமான போராட்டம் என்பது இழவு வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இழவு வாரம். இழவு வாரம் எதுக்காக நடத்தப்பட்டிருக்கோம் என்றால், அந்த காலகட்டத்தில் மற்ற ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை விட குறைவான சம்பளமானது தமிழ் ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு சம்பளத்தை நீங்கள் கொடுக்கணுன்றதுக்காக போராட்டம் பண்ணது யாருன்னா நம்ம தான் இழவு வாரம் என்ற போராட்டம். இந்த போராட்டத்தின் காரணமாக அப்போது கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவினாசி லிங்கம் அவர்கள், அப்போது கல்வித்துறை அமைச்சர் யாருன்னா அவினாசி லிங்கம் அவர்களுக்கு பார்த்தா இது பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடிப்படை என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ் ஆசிரியர்கள் ஈக்குவலான ஒரு சம்பளத்தையும் கொடுத்துருப்பாங்க. இந்த இழவு வாரம் போராட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். ஓகேங்களா. நான் போச்சுங்க சார். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான். அடுத்து பாருங்க. மாநில சமூக நல ஆலோசனை குழுவுடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சார். இதுவும் முத்துலட்சுமி ரெட்டி தான். சரிங்களா. அது 1930 அகில இந்திய அளவில் பெண்களுக்கான மாநாடு நடந்திருக்கும் பூனாவில். அதுக்கு தலைமை தாங்கியவரும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த இந்திய மாதர் சங்கத்தினுடைய தலைவராக கூட இந்த அம்மா இருந்திருக்காங்க. அது வந்து 1933 இந்த 47 இந்த 2 வருஷம் மட்டும் கிடையாது. அந்த அம்மா மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா வருஷமே என்ன பண்ண இந்திய மாதர் சங்கத்தினுடைய தலைவராக கூட அந்த அம்மா அதனுடைய வாழ்நாள் வரைக்கும் அந்த அம்மா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ 1933 47 அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. மிச்சம் எல்லா வருஷங்களும் அவங்க இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. நான் வச்சுங்க. மாநில சமூக நல ஆலோசனை குழுவுடைய முதல் பெண் தலைவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்காபாய் தேஷ்முக் விருது பின்வரும் எந்த அமைப்பிற்கு வழங்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு சார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தன்னார்வ அமைப்புக்காக கொடுக்கப்படுது. சரிங்களா. வாலண்டியர் ஆர்கனைசேஷனுக்காக இது கொடுக்கப்படுகிறது. சரிங்களா. சார் எதுக்காக சார் இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த துர்காபாய் தேஷ்முக் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த துர்காபாய் அவர்கள் ராஜமுந்திரி, அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அப்போ வந்து ஒருங்கிணைந்த ஒரு மதராஸ் மாநிலமாக இருந்தது. அங்கே பிறந்த ஒரு பெண்மணி அவர்கள். இவர்கள் ஆந்திராவில் வந்து பார்த்தோன்னா மகிழா சபாவை தொடங்கியிருப்பார்கள். அது மாதிரிலாம் தன்வாழ்வாளர் அமைப்பு நிறைய தொடங்க இருக்கும். அதனால் இந்தியாவினுடைய முதல் ரிசர்வ் வங்கியினுடைய முதல் ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தா தேஷ்முக் அவர்கள் தான். அவங்களுடைய துணையார் அவர்கள் தான் இந்த துர்காபாய் அவர்கள். சரிங்களா. அவர் வந்து பார்த்தா ஒரு தன்னார்வலோட அமைப்பு. சரிங்களா. அதுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணி தான் இவங்களும். உப்பு சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டிருப்பாங்க. தனிநபர் சத்தியாகிரகம் எல்லாத்தையுமே அவங்க கலந்து கொண்டிருப்பார்கள். அப்போ நான் போச்சுங்க. பெண்கள் மேம்பாடுக்காக துர்காபாய் தேஷ்முக் விருது எது கொடுக்குறாங்கன்னா தன்னார்வ அமைப்புக்காக கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மற்றும் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் திருப்பி அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. விஷயத்தில் திருப்பி அதை மாற்றி கேட்குறாங்க. ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள் தான். சரிங்களா. உப்பு சட்டத்தை மீறியதுக்காக கைது செய்யப்பட்ட ஒரு முதல் பெண்மணி, அதாவது இந்திய பெண்மணி கேட்டா யார் சொன்னாங்க? ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள் தான். சார் இதில் பார்க்கலாம், வேற விஷயம் நம்ம சொல்லுவோங்க. இந்த அபுஜமாலை பற்றி நம்ம சொல்லலாம் சார். அபுஜமால் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணி அவர்கள். இவர்கள் வந்து கஸ்தூரிபாயினுடைய எளிமை தோற்றத்தின் காரணமாக இவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பார். ஓகேங்களா. இவர் காந்தியடிகள் மீது நிறைந்த ஒரு ஈடுபாடு கொண்டவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணி அவர்கள் வைமு கோதநாயகி அம்மாள் மற்றும் ருக்குமணி லட்சுமிபதி போன்றவரோடு நட்போடு வந்து பழகியிருப்பாங்க. பொது வாழ்க்கையில் நிறைய பாடுபட்டிருப்பாங்க. பாரதியினுடைய பாடல்கள் எல்லாத்திலையும் சொல்லியிருப்பாங்க. சரி, நிறைய விடுதலை ஊட்டக்கூடிய பாடல்கள், பாரதியினுடைய பாடல்கள் எல்லாத்தையும் பரப்பியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் கண்ட பாரதம் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சீனிவாச காந்தி நிலையம் என்ற ஒரு புத்தகம், ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. சீனிவாச காந்தி நிலையம். சரிங்களா. இதில் சீனிவாசன் என்பது என்னன்னா அவருடைய பெற்றோரோட பெயர்.
காந்தி என்பதோட ஒரு இது, அதனால சீனிவாச காந்தி நிலையம் என்ற ஒரு அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ அபூஸ் ஜமால் என்பவர்கள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அறியப்பட்டவர். சரிங்களா, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள், மறக்கவே கூடாது. சரிங்களா, அடுத்து பாருங்க 16வது கொஸ்டின் பாருங்க சார். தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறதுக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. திருப்பி அதையே கேட்குறாங்க சார். ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள் தான். பட் இருந்தாலும் சரிங்களா, என்ன சார் இது திருப்பி அதையே கொஸ்டின் வருதுன்னு நினைக்காதீங்க. கொஸ்டின் அதை அவங்க மாற்றி கேட்குறாங்க. சரிங்களா, ருக்குமணி லட்சுமிபதி இப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அடுத்து பார்ப்போம், இந்த லட்சுமி ஷெகலை பற்றி நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் சார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்த குடும்பத்தில் ஒரு பிறந்த ஒரு பெண்மணி தான். இவங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு போயிருப்பாங்க. டாக்டர் தொழிலாம் முடிச்சு சிங்கப்பூர் போயிருப்பாங்க. அங்கே சிங்கப்பூரில் வந்து அவங்களோட வேலை என்னது, மருத்துவ வேலை தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சிங்கப்பூர் அவர்களில் மோகன் சிங் அவர்கள் INA இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்கியிருப்பார். அதாவது இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியிருப்பார். இந்திய ராணுவத்தை உருவாக்கியிருப்பார். அந்த ராணுவத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த ராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த காயங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய நிலைமையில் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நேதாஜி அவர்கள் அங்கே பொறுப்பேற்கும் போது அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சுமி பாய் ரெஜிடென்ட்னு ஒன்று இருக்கும், ராணி லட்சுமி பாய். சரிங்களா, ஜான்சி ராணி லட்சுமி பாய்ன்ற ஒரு ரெஜிமெண்ட் இருக்கும். அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா அந்த லட்சுமி ஷெகல் அவர்கள் தான். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தலைமை தாங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு இடைக்கால அமைச்சரவை, அதாவது சிங்கப்பூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரவையானது நேதாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த அமைச்சரவையில் மகளிருடைய அமைச்சராக, மகளிர் துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் யாருன்னா கேப்டன் லட்சுமி ஷெகல் அவர்கள் தான். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது காற்றில் ஒளிந்து கொண்டு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மணிப்பூரில் வந்து இம்பால் வரைக்குமே வந்து INA முன்னேறி வந்து கொண்டிருக்கும். அந்த காலகட்டத்தில் ஜப்பான் வீழ்ச்சியின் காரணமாக அவர்கள் எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்களாம் பண்ணியிருப்பாங்க, அவரை கைது பண்ணியிருப்பாங்க. அவர்களுடைய ராணுவ வீரர்கள் எல்லாருமே கைது பண்ணியிருப்பாங்க. அந்த ராணுவ கைது பண்ணும்போது அவங்கள இந்த காட்டில் கைது பண்ண விட்டுருங்க, அந்த காட்டில் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய ராணுவ இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தவர் யாரும் அந்த கேப்டன் லட்சுமி ஷெகல் அவர்கள் தான். சரிங்களா, அப்போது அவங்க வந்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்கும்போது ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து பார்த்தா நாடு கடத்தியிருக்காங்க. சரிங்களா, பிரிட்டிஷ்கார அரசாங்கம் சிங்கப்பூர்லேருந்து நாடு கடத்தியிருக்காங்க. மணிப்பூர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவருக்கு வந்து ஒரு சிறை கைதியாகவும் வைத்திருக்காங்க. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. சிங்கப்பூர்லேருந்து நாடு கடத்திருப்பாங்க, மணிப்பூர்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சார் அடுத்த கொஸ்டின் போவோமா நம்ம. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சியாளருடைய தென்னிந்திய கூட்டமைப்பானது மறுசகலால் உருவாக்கப்பட்டது. சார் கரெக்ட் சார். ஏன்னா வந்து பார்த்தா திண்டுக்கல்லுடைய கோபால நாயக்கர், சரிங்களா, ஆனைமலை எதுல் நாயக்கர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தென்னிந்திய நல கூட்டமைப்பான உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் வீரபாட்டை உமன் வந்து ஜாயின் பண்ணலாம் இருந்திருப்பார். பட் இந்த வாரம் அப்போது இருக்கக்கூடிய கலெக்டர் லூசிங்டன் அவர்கள் அதை வந்து அவரை தடுக்க சதி திட்டம் கூட தீட்டிருப்பார். அடுத்து பார்க்கலாம், உடையாள் என்பவருடைய நினைவாக பெயரிடப்பட்ட மகளிர் பிடிப்பிரிவினை வேலுநாச்சியார் மிக நெருங்கிய நபராக குயிலி என்பவர் தலைமை தாங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இதில் பார்க்கும்போது இது தவறானது கேட்டிருக்காங்க. ரெண்டு விஷயமே சரிதான். அப்போ ரெண்டுமே இல்லை தான் நம்ம சொல்லணும், எதுவுமே தவறு கிடையாது. சரிங்களா, சார் அடுத்து இந்த குயிலி பற்றி நம்ம சில விஷயங்கள் சொல்லணும் சார். குயிலி என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் 1772 to 1780 இந்த காலகட்டத்தில் ஒரு 8 வருஷம் சார் 72 காளையர் கோவில் போர் நடந்திருக்கும். முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டிருப்பார், 80 மீட்டிருப்பாங்க. இருந்தாலும் இந்த 8 ஆண்டுகள் வந்து பார்த்தா திண்டுக்கல்லுடைய கோபால நாயக்கர் தங்கியிருப்பாங்க. அதனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலு நாச்சியாரை வேவு பாவதற்காக ஒரு வெற்றிவேல் ஒரு பர்சன், ஒரு வெற்றிவேல் என்ற ஒரு உளவாளி என்ன பண்ண நியமிச்சிருப்பாங்க. அந்த உளவாளியை 8 ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா அந்த இது ஃபாலோ பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ்காரர் நியமிச்ச அந்த வெற்றிவேலை அவங்களை கொலை செய்தவர் யாருன்னு அந்த குயிலி அம்மையார் தான். வெற்றிவேலை கொலை செய்து ஒரு குயிலி பெண்மணி தான். இந்த பெண்மணி அவர்கள் தான் ஆயுத கிடக்கு தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. சரி, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய திரு ஆலயம் நடந்திருக்கும் சிவகங்கையில். அந்த சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயதசமி என்று தான் அந்த அந்த கோயிலுக்குள்ளே பெண்கள் மட்டும் தான் போக முடியும், வேற யாருமே போக முடியும். அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அம்மா உள்ள போயிட்டு அந்த ஆயுத கிடங்குன்னா பண்ணுவாங்க, தற்கொலை படை தாக்குதலும் நடத்திருப்பாங்க. அப்போது சார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கும்போது ரெண்டு கூற்றுகளுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து ருக்குமணி லட்சுமிபதி பற்றி தவறான கூற்றினை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் ருக்குமணி லட்சுமிபதி பற்றி தவறான கூற்று எதுப்பா? நிறைய விஷயங்கள் பார்த்துருவோம். உப்பு சட்டத்தை மீறிய முதல் பெண்மணி, ரைட்டு. சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர், சார் ரைட் சார். அடுத்து பார்க்கலாம், 1937 மதராஸ் மாகாணத்தினுடைய முதல் பெண் சபாநாயகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இது வந்து பார்த்தோன்னா துணை சபாநாயகராக அந்த அம்மா இருந்திருப்பாங்க, துணை சபாநாயகராக இருந்திருப்பாங்க. இவர் மதராஸ் மாகாணத்தினுடைய சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் பெண் உறுப்பினர். சார் முதலே சொன்னதான், மதராஸ் மாகாணத்தின் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட, இதுதான் கரெக்டான டீட்டெயிலு. ஏன்னா நம்மளுடைய முத்துலட்சுமி அம்மா அவர்கள் சட்ட மேலவைக்கு தான் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க சார். புக்கு டேட்டா படி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்காங்க, சட்டமன்றம்னு கொடுத்துருக்காங்க. அது கிடையாது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆள் தான் இந்த மாதிரி தான் சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்டதான் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது அவங்க துணை சபாநாயகராக தான் சார் இருந்தாங்க.
ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிவகங்கை சமஸ்தானத்தின் மீண்டும் கைப்பற்ற வேலு நாச்சியாருக்கு உதவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹைதர் அலி, புலிதேவன், கட்டபொம்மன், நார்கா நவாப்பா. ஹைதர் அலி அவர்கள் தான் ஹெல்ப் பண்ணார். என்ன சார் விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சார் இந்த 8 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இந்த அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாரா இந்த திண்டுக்கலுடைய கோபால் நாயக்கர் இருந்திருப்பாரு. அது மட்டும் மறு சகோதரர்களும் இங்கே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இவருடைய ராணுவ வீரர், அதாவது தலவாய் என்று சொல்லப்படக்கூடிய ராணுவ வீரர் தலவாய் தாண்டவராயர். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த அம்மா வந்து கடிதம் கொடுத்துருப்பாங்க. உருது மொழியில வந்து சிறப்பான ஒரு கடிதம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போது திண்டுக்கலினுடைய ஒரு இதுவாக பாதுகாப்புலாம் இருக்கக்கூடிய சையத் என்பவருடைய கொடுத்துருப்பாங்க. சையத் யாருப்பா? இந்த சையத் என்றவர் யாருன்னா ஹைதர் அலியால் நியமிக்கப்பட்ட ஒரு திண்டுக்கல் கோட்டைக்கினுடைய ஒரு பாதுகாவலர். இந்த சையத் கிட்ட வந்து அந்த இது வந்து போகும். பட் இருந்தாலும் இந்த கடிதம் என்பது ஹைதர் அலி படிக்கும்போது சார் உருது மொழியில் இந்த மாதிரி புலமை நிறைய இருக்குன்றதுக்காக கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஹைதர் அலியுடைய ஒரு பொதுவான எதிரி யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க தான். இவங்க அம்மாவை என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்க தான் எதிர்க்கிறாங்க. அதுக்காக இந்த ஹைதர் அலி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சையத் கிட்ட சொல்வார், என்னால் வந்து ஹைதர் அலி என்ன சொன்னால் நான் வந்து அங்கே அந்த பார்த்தீங்கன்னா மைசூர் போரில் ஈடுபட்டிருக்கேன், என்னால் வந்து போருக்கு வர முடியாது, நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து இருக்கு அந்த மாதிரி கடிதத்தில் புலமையிட்டிருக்காங்க, பிரிட்டிஷ்காரங்க எதிர்க்கிறாங்க. அந்த காரணத்துக்காக இந்த சையத் கிட்ட சொல்லுவார் ஹைதர் அலி அவர்கள் 5000 குதிரைப்படை 5000 காலாப்படை, குதிரைப்படையும் காலாப்படை ரெண்டுத்தையுமே அனுப்பிச்சிருப்பார். அதுக்கடுத்து அந்த அம்மா பண்ணுவாங்க போராட்டத்தில் போய் அந்த சிவகங்கையை மீட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஹைதர் அலி என்பவர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின், மகாத்மா காந்தியால் தென்னிந்தியாவினுடைய ஜான்சி ராணி என்று அறியப்பட்டவர் யார்? யாருன்னா அஞ்சலி அம்மாள் தான். சார் முதல்ல இந்த விஷயம் பார்த்தோம். ஏன்னா காந்தியடிகளை சந்திக்க முடியாத ஒரு விஷயம் இருந்தது. அதனால மாறு வேடம், அதாவது பர்தா வேடம் அணிந்து சில குதிரையில் ஏறி சென்று காந்தியடிகளை சந்திப்பார். அதனால தான் நான் சொல்லியிருப்பாங்க இவரே தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி என்று அறியப்பட்டிருப்பார். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேப்டன் லட்சுமிக்கு பத்மபூஷன் விருது எப்போ சார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. 1998 கொடுத்தாங்க சார். நம்ம வந்து அந்த விஷயம்லாம் படித்தோம். அவங்களது இந்திய தேசிய ராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருந்தாங்க. சரிங்களா. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு மருத்துவராக சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்கே இந்திய தேசிய ராணுவத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அது ஜான்சி ராணி லட்சுமி பிரிவிற்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவராக கூட அவங்க இருந்திருப்பாங்க. தற்கால அமைச்சரவையிலும் பங்கு பெற்று ஒரு மகளிர் துறையினுடைய அமைச்சராகவும் அந்த அம்மா இருந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஓகேங்களா. அடுத்து பாருங்க சார். அடுத்து திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது சார், முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி பார்க்கலாம். சரியானது கேட்குறாங்க. முத்துலட்சுமி ரெட்டி பற்றி, முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டையில் ஜூலை 30, 1986 பிறந்தார். 86 என்பது ரைட்டு, புதுக்கோட்டை மாவட்டம் தான். இவரது முயற்சியால் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. ரைட்டு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவை சங்கம் என்ற பெயரில் அடைக்கல நிலையம் பெசன்ட் நகரில் தொடங்கப்படும் கொடுத்துருக்காங்க. தவறு, நான் முதலே சொன்னேன், அவை இல்லை என்பது சாந்தோமில் தான் தொடங்கப்பட்டது. அப்போ 1, 2 மட்டும்தான் சரி. சரிங்களா. மிச்ச 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யாரோட கேட்பாங்க. நம்மளோட அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அடிக்கல் நாட்டியிருப்பார். ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க. ஸோ அடுத்த விஷயம், தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் இவர் ஆற்றிய சேவைகளை பாராட்டி இவருக்கு வீர தமிழன் என்ற பட்டம் கொடுத்துருக்காங்களாம். ஓகே. முதலே சொன்ன விஷயம் தான் அந்த இழவு வாரம்னு ஒரு விஷயம் நம்ம படித்தோம். அந்த விஷயம் பண்ணதுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய பாடுபட்டதாகவும் அந்த விஷயம் கொடுத்துருப்பாங்க. இதே ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் என்ற பட்டத்தையும், எம்கே தியாகராஜ பாகவதருக்கு 7 இசை மன்னர் என்ற பட்டத்தையும் வழங்கியவர் இவரே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் சார் இவங்க? எஸ் தர்மம்மாள் அவர்கள் தான். சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. தஞ்சை மாவட்டம் கருதட்டான்குடியில் பிறந்தவர். இவர் பெரியாருடைய தீவிர ஒரு ஆதரவாளர். சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுட்டு போகணும். அப்போ பெரியாருக்கு வந்து தீவிர ராமசாமி பெரியார் என்ற பட்டமும், தியாகராஜ பாகவதற்கு 7 இசை மன்னர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. வீர தமிழனை பட்டம் தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சம்பளம் கொடுக்கறதுக்காக போராட்டம் மட்டும் தான் இழவு வாரம். இதெல்லாம் போராட்டம் தான், ரொம்ப முக்கியமான போராட்டங்கள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தில்லையாடி வள்ளியம்மைக்கு எந்த ஆண்டு வந்து அஞ்சல் தலை வெளியிடப்படும் கேட்குறாங்க. 2008 தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அதாவது பார்த்தா இந்த பெண்மணி அவர்கள் எங்கே சார் பிறந்தாங்க? எக்ஸாமில் கேட்குற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பெர்க்கில் தான் பிறந்திருப்பாங்க. இவங்களுடைய பெற்றோர்கள் முனிசாமி மற்றும் மங்களம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தில்லையாடி என்பது எங்கே இருக்குன்னு கேட்கலாம் எக்ஸாமில். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு அருகில் இருக்குது. திருக்கடையூருக்கு அருகில் இது இருக்குது. சரிங்களா.
இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த முனுசாமி மங்கலம் பெற்றோர்கள் வேலைக்காக என்ன பண்ணிருப்பாங்க, தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பாங்க. சரி, தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வராங்க சார். அந்த சட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். 1913 ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதாவது தென்னாப்பிரிக்க திருமண சட்டத்தின்படியும் கிறித்துவ சட்டத்தின்படியும் செய்யப்பட்ட திருமணங்கள் மட்டும்தான் செல்லும், அதன்படி இது செய்யக்கூடிய திருமணங்கள் செல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் அங்கே மீது தலைவரையும் விதிக்கப்பட்டிருக்கும். இதனால் அங்கே தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்தியடிகள் இந்த போராட்டத்தை எடுப்பார். இந்த போராட்டம் என்பது 1913 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வால்ஸ்ரஸ்ட் என்ற இடத்துல நடக்கும். இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தா இந்த பெண்மணி அவர்களும் தில்லையாடி வள்ளியம்மையாவும் கலந்து கொள்வார்கள். கலந்து கொண்டது காரணமாக அவர் எதுவுமே நம்ம சிறையிலையும் வைப்பார்கள். சிறையில் வைத்துக் கொண்ட போது பார்த்தா அங்கே சரியான உணவுகள் இல்லாத காரணத்துக்காக உடல்நலமானது மங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ வந்து காந்தியடிகள் நிறைய கேட்பார். சரிங்களா? என்னது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க, ரிலீஸ் ஆகும்னு கேட்கும்போது இந்த மாதிரி கொடுமைகளை அவங்களால தாங்க முடியுமான்னு கேட்கும்போது காந்தியடிகளுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை நான் ஒன்றும் தாங்க கூட தயார், அது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த போராட்டம் என்பது ரொம்ப முக்கியம். நோய்வாய்ப்பட்டவர்கள் 1914 சரிங்களா பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்திருப்பார். அவருடைய வயது என்பது 16 வயசா. 16 வயசுலேயே இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. அப்போது 1898 தான் இந்த அம்மா பிறந்திருப்பாங்க. சரிங்களா? 16 வயசுலேயே இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மரணம் என்பது காந்தியடிகள் தன்னுடைய சகோதரியின் மரணத்தை விட என்னுடைய தில்லையாடி வலிமையுடைய மரணம் என்பது மிகவும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி கூட சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அவருடைய நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் என்று கூட அவர் வந்து சொல்லியிருப்பார். இவருடைய நினைவை போற்றும் விதமாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோப்டெக்ஸ் என்று வேணும். நெசவாளருடைய கூட்டமைப்பிற்கு பார்த்தீங்கன்னா அதை கோப்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடெக்ஸ் இதனுடைய 600வது கிளைக்கு நம்மளுடைய பேர் வச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் தற்போது சரிங்களா, அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தில்லையாடி வள்ளியம்மையுடைய பேரை நான் எங்கே சார் வச்சிருப்போம், வண்டலூர் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த ஒரு பெண் புலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் புலிக்கு சரிங்களா, குறைந்த அந்த பெண் புலிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த தில்லையாடி வள்ளியம்மையுடைய பேரை கூட வச்சிருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. அப்போ தில்லையாடி வள்ளியம்மையாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு அஞ்சல் ரிலீஸ் பண்ணப்பட்டதுன்னா 2008. மறக்கவே கூடாது. 16 வயசுல இருந்து போன ஒரு பெண்மணி இவங்க தென்னாப்பிரிக்கையில் இருந்து போயிடறாங்க சார். இருந்தாலும் தில்லையாடியில் இருக்கு வந்து பார்த்தா சிலை கூட இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. உழுபவருக்கு நிலம் உரிமை சங்கம் உரிமை இயக்கம் இடத்தை தொடங்கியவர் யாருன்னா கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1981 தொடங்கப்பட்டிருக்கும். மதுரையினுடைய ஒரு படித்த முதல் பெண் பட்டதாரி யாருன்னு கேட்பாங்க, கிருஷ்ணமால் ஜெகநாதன். இதனுடைய கணவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கம் அவர்கள். சார் என்ன சார் விஷயம், இந்த சங்கரலிங்கம் அவர்கள்லாம் வெள்ளையின் வெளியேறு இயக்கம் போராட்டம்லாம் கலந்து கொண்டிருப்பார்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 1950 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜே பண்ணியிருப்பாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜே பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. ஓகே, அந்த லேப்டி மறக்கவே கூடாது. கிருஷ்ணமால் ஜெகநாத் அவர்கள் மதுரை சேர்ந்தவர். ஓகேங்களா? சார் எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் நம்ம வந்து பேசியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ருக்குமணி லட்சுமிபதி பற்றி ஒரு 2-3 கொஸ்டின் வந்துடுச்சு. இருந்தாலும் அதை பற்றி சொல்லாமல் நம்ம கேப்டன் ஷெகலை பற்றியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபு ஜமாலை பற்றினா நம்ம சொல்லியிருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்த கிளாஸில் இதே மாதிரி யூனிட் 8 வந்து இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம விவாதிப்போம். ஓகேங்களா? பாய்.